கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே, நமக்குள் வாசம் பண்ணுகிறவரும் என்றைக்கு நம்மோடு இருப்பவருமான சத்தியபரனாகிய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த வருடத்திலும் இந்த முதலாவது மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் அவர் நம்முடைய இருந்து நம்மை கைவிடாதபடி பாதுகாத்தவர். இதை குறித்து பல ஆதார வசனங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம் கரம் பிடித்து கடைசி வரை நடத்துகிறவர், அவர் கைவிடாத தேவன் என்பதை பார்த்தோம். வேதத்திலே யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவர் நடத்தின தேவன் நம்மையும் வழிநடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். யோசேப்பு கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது தேவன் அவனை கைவிட்டது போல தோன்றலாம். அவன் குழியில் போடப்படும் போது, சிறைச்சாலையில் இருக்கும் போது தேவன் அவனை கைவிட்டது போல தோன்றினாலும் இனி அளவுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நடக்காது, சிறைச்சாலை தான் அவன் முடிவு என்று எண்ணும் போது கைவிடாத தேவன் அவன் கரத்தை பிடித்து சிறைச்சாலையிலிருந்து தூக்கி எடுத்து சிம்மாசனத்திலே அமர செய்தார். தேவன் அவனை வழிநடத்தின தரிசனத்தின்படி ராஜ மேன்மையை கொடுத்து அவனுக்கு வெளிப்படுத்தின தரிசனத்தின்படியாய் சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வந்து வணங்கினது என்று பார்க்கிறோம். அதே போல நம்முடைய நெருக்கமான நிலையில் நம்மை கைவிட மாட்டார். அற்புதமாய் நம்மை வழி நடத்தி நாம் பார்க்கிற எல்லா நன்மையின் வாசல்களையும் நமக்கு திறந்து தருவார். ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்மை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். நம் வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டிய காரியத்தை அகற்றும் போது அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்துகிறவராயிருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய குஷ்டரோகம் என்னும் வியாதியில் இருந்து குணமடைய சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடம் போக அவன் வீட்டில் அடிமை பெண்ணான சிறு பெண் சொன்னதினால் அங்கு போனான். நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லி அனுப்பினான். நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய மனுஷன் ஒரு வார்த்தை தீர்க்கதரிசனமாய் சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படிந்திருப்பானால் அவன் வியாதி முழுவதும் குணமடைந்திருக்கும். இந்த காரியத்தை அவனிடத்தில் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்னதினால் முதலாவது அவன் நம்பியிருந்த பலம் என்ன என்று பார்ப்போமானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தன் குதிரையின் பலத்தை நம்பி தீர்க்கதரிசியின் வாசலில் வந்து நிற்கிறான். வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை உண்டு. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும், அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். குதிரையையும் ரதத்தின் பலத்தையும் நம்புகிறவர்கள் முறிந்து விழுவார்கள். தேவன் பட்டயத்தால் ஈட்டியால் ரட்சிக்கிறவர் அல்ல. பிறவி குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவுடன் பதில் கொடுத்தார். தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடும் போது உடனடியாக பதில் கிடைக்கிறது. நாகமான் தன்னுடைய படபலத்தை நம்பி தேவ மனிதனை பார்க்க வந்தான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினால் ஆகும் என்று நம்புகிறவர்களுக்கு தேவகரம் அற்புதம் செய்கிறது. நாகமான் கடும் கோபம் கொள்ள காரணம் 2 ராஜாக்கள் 5:6 பார்க்கும்போது ராஜாவின் நிருபம் அவன் கரத்தில் இருந்தது. அவன் ஆள் பலத்தை நம்பியிருந்தான். ராஜாவின் திருபம் என் கரத்தில் இருக்கிறது, இந்த தேவ மனிதன் என்னை கனம் பண்ணவில்லையே என்பதால் கடும் கோபமாய் கொண்டான். எல்லா கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரர் தேவன் ஒருவரே. இந்த நாகமான் ராஜாவின் பலத்தை நம்பினான். வேதத்தில் ஆமானும் அப்படியே ராஜாவின் மீது நம்பிக்கை வைத்து ராஜா தன்னை நேசிக்கிறார் என்று எண்ணி யூத ஜனங்களுக்கும் மோர்தெகாய்க்கும் அதிகமாய் நெருக்கங்களை கொடுத்தான்.
ராஜாவின் கனத்துக்குரிய நபர் என்று எண்ணினான். அவனை தூக்கில் இடும்படி ராஜா கட்டளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மை கைவிடாதபடி நடத்த வேண்டும் என்றால் எந்த மனிதரையும் சார்ந்து கொள்ளாமல் பரம தகப்பனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் போது, சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆபனோவும் பர்பாரும் நல்லதல்லவே என்று சொல்கிறான். தன் தேசத்து வளத்தை குறித்த பெருமை கொண்டான். தாவீதும் கூட அவன் ஆளுகையின் தேசத்தை குறித்து பிசாசு கொண்டு வந்த வார்த்தைகளை குறித்து பெருமை கொண்டிருந்தான். அது நிமித்தம் அவன் தேவனுக்கு பலி செலுத்தவில்லை. காணிக்கை செலுத்தாமல் ஜனங்களை இலக்கம் பார்த்தான். கொடுமையான இடுக்கணில் அகப்பட்டான் என்று வாசிக்கிறோம். பின்பு கர்த்தரின் கரத்தில் விழுந்தான். மனுஷனுடைய கரத்தில் அல்ல. பணத்தின் வலியை நம்பாமல் தேவ கரத்தில் விழுந்தான். தேவன் அற்புதம் செய்தார். நாகமானும் கூட குதிரையின் பலம், மனித பலம், தேசத்து வளத்தை குறித்து பெருமை அவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் ஊழியக்காரன், தகப்பனே, தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று வேலைக்காரன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அதன் பின் அவன் சொல்லுகிறான், 2 ராஜாக்கள் 5:15 தேவ மனிதனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்லுகிறான். உலகால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும். அன்பானவர்களே, 24 மூப்பரும் தங்கள் கிரீடத்தை கழற்றி அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக பணியும் போது அவர் நமக்கு அதிசயம் செய்து நம்மை கைவிடாது இருப்பார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதபடி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதும் மட்டுமல்ல, நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை மகிமையாய் வாழ பண்ணி கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்திலும் 24 நாட்களை முடித்து இந்த 25வது நாளின் காலவேளை வார்த்தைகளை குறித்து தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த பலத்திற்காக, சுகத்திற்காக ஸ்தோத்திரம். வல்ல தகப்பனே, யார் ஒருவன் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி அற்புத அடையாளங்களாய் மாற்றி ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மேன்மையும் மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்தி உமக்கு சாட்சியா நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. எல்லா மகிமைகனும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.